இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மீனா, நல்லா தெரிஞ்சுக்கோ. தமிழ் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பொண்ணு, என் வாரிசு. தமிழுக்கு அந்த வீட்டுல மரியாதை இல்லைன்னா அது எனக்கும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஐயோ அத்தா, அப்படிலாம் இல்ல. உங்களை மீறி நாங்க எங்க போறோம், என்ன பண்ண போறோம்? அந்த வீட்டோட அடையாளமே நீங்க தான். அப்படியா? அது எப்ப புரிஞ்சுது உனக்கு? நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா. இப்போ அந்த வீட்டோட அடையாளம் தமிழ் தான். அது உனக்கு புரியல, அதுதான் உன் பிரச்சனை. அம்மா, முதல்ல எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புங்க. இனிமே இங்க இருக்க வேண்டாம். ஏன், இங்க என்ன பேயும் பூதமும் இருக்கா? பிரகாஷ், அந்த வீட்டை விட இந்த வீடு நிம்மதியா தான் இருக்கு. நீங்க எல்லாம் கிளம்புங்க. அம்மா, என்னம்மா நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? ஏன், என்ன நான் பிடிவாதம் பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தமிழ் குடும்பத்துக்காக நான் நிப்பேன். நீங்க யாரும் மன்னிப்பு கேட்கலனா நானும் இங்கே தான் இருக்க போறேன். அது வரைக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மொத்தமா தலை முழுகிட்டு நான் இங்கே இருக்கேன். ஜானு, என்ன ஜானு, அவங்க பண்றது தப்புனா இப்ப நீ பண்றது தப்பு தான் ஜானு. நீ எதுக்கு வீட்டை விட்டு வரணும்? அவங்க பேசினா கேட்க ஆள் நினைச்சதுல பேசுனீங்க. நான் கேட்பேன். இசையும் தேனும் எனக்கு வர்ஷினி மாதிரிதான். அவங்கள கஷ்டப்படுத்தணும், என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி. இப்ப மட்டும் நீங்க மன்னிப்பு கேட்கலன்னு வைங்க, ஜானு இருக்கிற இடம் தான் எனக்கும். நானும் இங்கே தங்கிடுவேன். சிபி, என்னடா இது? நீ இப்படி எல்லாம் பேசுற? வேற என்னமா பண்ண சொல்ற? ஜானு இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது நான் மட்டும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ முடியுமா? ஜானு இல்லாத வீட்டுல என்னால இருக்க முடியாதுமா. அத்தை, தேன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தேனு, என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம பேசிட்டேன்.